மாவட்டங்களுக்கு உட்பட்ட சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய தலித் மற்றும் பழங்குடியினர் மாநாட்டிலே தலைமையேற்றிருக்கும் அருமை தம்பி சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் SC/ST பிரிவினுடைய தலைவர் திரு KR ராஜேந்திரன் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் SC/ST பிரிவினுடைய தலைவர் அருமை தம்பி திரு PK சின்னையா அவர்களே, முன்னிலை வைக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய திரு ராஜசேகரன் அவர்களே, அன்பிற்குரிய திரு KR ராமசாமி அவர்களே, அன்பிற்குரிய திரு N சுந்தரம் அவர்களே, அன்பிற்குரிய திரு ராம சுப்புராம் அவர்களே, அன்பிற்குரிய திரு ராம அருணகிரி அவர்களே, அன்பிற்குரிய திரு கோவை செல்வராஜ் சேவாதள பிரிவினுடைய தலைவர் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் SC/ST பிரிவினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் டாக்டர் S செல்வராஜ் அவர்களே, சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு T புஷ்பராஜ் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வள்ளல் பெருமாள் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் SC/ST பிரிவுக்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டு நம் எல்லோருடைய பாராட்டுக்கும் உரியவராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே, இங்கே மிகச் சிறப்பாக உரையாற்றிய காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் டாக்டர் பழனித்துறை அவர்களே, எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியர் திருமதி அரங்கமல்லிகா அவர்களே, அருமை தம்பி அழகான பெயரை கொண்ட 1000 சன்ஷைன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இந்த தொகுதியினுடைய எல்லா கிராமங்களிலே இருந்தும் எல்லா ஒன்றியங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய என் அருமை தலித் சகோதரர்களே, தலித் சகோதரிகளே, பழங்குடியினர்களே, ஏனைய அருமை சகோதரர்களே, தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு மாநாடு இங்கே இன்று நடைபெறுகிறது என்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி, மனநிறைவு. இந்த மாநாடை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் பெயர் சொல்லி வரிசைப்படுத்தி சொல்வது இயலாத காரியம் என்பதால் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்றைய தலைவர் திரு சத்தியமூர்த்தி, முந்தைய தலைவர் திரு ராஜரத்னம் அவர்கள் உட்பட அனைத்து தோழர்களுக்கும், அதேபோல புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு புஷ்பராஜ் அவர்கள் உட்பட அனைத்து தோழர்களுக்கும், அருமை தம்பிகள் திரு ராஜேந்திரன் திரு சின்னையா அவர்கள் தலைமையிலே இயங்கக்கூடிய 2 மாவட்ட SC/ST பிரிவினுடைய அனைத்து தோழர்களுக்கும், தமிழ்நாடு அளவிலே தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு K செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையிலே இயங்குகிற அனைத்து தோழர்களுக்கும், குறிப்பாக சிவகங்கை நகர காங்கிரஸ் கமிட்டி, சிவகங்கை வட்டார காங்கிரஸ் கமிட்டி, காளையார்கோவில் வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய தோழர்களுக்கும், இவர்களுக்கெல்லாம் துணையாக இருந்த அனைத்து வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களை, நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால், கூட்டம் போட்டால் கூட்டம் வருமா, கூட்டம் போட்டால் தானே கூட்டம் வருமா என்று தெரியும், கூடினால் தானே கூட்டம்,
கூட்டம் போடாமலேயே கூட்டம் வருமா என்ற கேள்வி எவ்வளவு நகைப்புக்குரிய கேள்வி என்பதை இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் கூப்பிட்டால் வருவார்கள், கூட்டம் போட்டால்தான் கூட்டம் வரும். இன்று தலித் மற்றும் பழங்குடியினர் மாநாடை போடுகிறோம். அடுத்த சனிக்கிழமை அன்று காரைக்குடியிலே இதே போன்று மகளிர் மாநாடு போடப் போகிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய தலித் மகளிர் அந்த மாநாட்டுக்கும் வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. உலகத்திலே பிறந்த அனைவருக்கும் மனிதன் என்ற அடையாளம் இருக்கிறது. இந்தியாவிலே பிறந்ததால் இந்தியன் என்ற அடையாளம் இருக்கிறது. தமிழ் பேசுவதால் தமிழ் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு மதத்துக்குள்ளே பிறந்து விடுவதால் அந்த மதத்தினுடைய அடையாளம் நம்மை ஒட்டிக்கொள்கிறது. அதை உதறி பாருங்கள், எளிதிலே உதற முடியாது. அந்த மதத்தினுடைய அடையாளம் ஒட்டிக்கொள்கிறது. பிறகு ஒரு தொழில் செய்வதால் அந்த தொழில் ஒரு அடையாளத்தை தருகிறது. இவர் பேராசிரியர், இவர் எழுத்தாளர், இவர் வழக்கறிஞர், இவர் டாக்டர் என்று தொழில் ஒரு அடையாளத்தை தருகிறது. உலகத்திலே இந்த அடையாளங்கள் எல்லாம் எல்லா நாட்டு மக்களுக்கும் பொருத்தம்தான். அமெரிக்காவிலேயும் இந்த அடையாளங்கள் இருக்கின்றன, சீனாவிலேயும் இந்த அடையாளங்கள் இருக்கின்றன. அங்கேயும் சீன மண்டரின் மொழி பேசுகிற பௌத்த மதத்திலே பிறந்த ஒரு இன்ஜினியர் என்பது ஒரு அடையாளம். எல்லா நாடுகளிலேயும் இந்த அடையாளங்கள் இருக்கின்றன. இந்தியாவிலே மட்டும்தான் நாம் விரும்புகிற வேண்டுகிற அடையாளங்களை தாண்டி விரும்பாத வேண்டாத ஒரு அடையாளம் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிறது. அது ஜாதி என்ற அடையாளம். எந்த சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த அடையாளம் போவது கிடையாது. இந்த ஜாதி என்ற அடையாளம் இந்தியாவுக்கு இறைவன் தந்த தண்டனை என்று நான் பல நேரங்களில் நினைக்கிறேன். எந்த நாட்டிலேயும் இல்லாத அந்த அடையாளம் இந்த நாட்டுக்கு மட்டும் ஏன் வந்து சேர்ந்தது? இங்கே திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசும் பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று குறளை மேற்கோள் காட்டி பேசினார். முழுமையாக அந்த குறளை சொல்லவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி முடித்திருந்தால் அது தவறான வாசகம். ஆனால் கவிஞன் அதை அப்படி சொல்லி முடிக்கவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று முடித்தார். அன்னைக்கே அவருக்கு தெரியும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. அடேட, நானும் நீயும் ஒன்று, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பிற்காலத்திலே பாரதி பாடினானே, அதை அந்த காலத்திலேயே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிவிட்டு போயிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைவதற்கு முன்னால், அந்த மகிழ்ச்சி எழுந்து மனதை நிரப்புவதற்கு முன்னால் அடுத்த வரியும் சொல்லிவிட்டார், சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான். தொழிலை வைத்துத்தான் இந்த ஜாதி பிறந்தது. கோயிலிலே அர்ச்சனை செய்பவர் உயர்ந்த ஜாதி, சில தொழில்களை செய்பவர்கள் இடைப்பட்ட ஜாதி, போராளி ஒரு ஜாதி, போர் வீரன் ஒரு ஜாதி, வணிகன் ஒரு ஜாதி, கைத்தொழில் செய்பவர்கள் ஒரு ஜாதி, கையால் மலம் அழுபவர்கள் ஒரு ஜாதி என்று தொழிலை வைத்துத்தான் ஜாதி பிறந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த தொழிலைத்தான் காலம் காலமாக நீ செய்ய வேண்டும், உன் மகன் செய்ய வேண்டும், உன் பேரன் செய்ய வேண்டும், உன் குடும்பம் செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயம் விதித்த கொடுமையான விதிகளிலிருந்து மீள முடியாமல் தான் ஜாதி இங்கே வேரூன்றி போயிருக்கிறது. எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்ய தொடங்கிவிட்டால் ஜாதி ஒழிந்து போய்விடும்.
யார் வேண்டுமானாலும் வழக்கறிஞராக வர முடியும், யார் வேண்டுமானாலும் நீதிபதியாக வர முடியும், யார் வேண்டுமென்றாலும் தகுதி இருந்தால் வணிகராக வர முடியும், தொழிலதிபராக வர முடியும், மருத்துவராக வர முடியும் என்று இந்த ஜாதியை இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற விதியை என்று இந்தியா முழுமையாக உடைக்கிறதோ அன்றுதான் ஜாதி ஒழியும். அந்த விதி உடைந்து வருகிறது. எங்கே உடைகிறது? நகர்ப்புறங்களிலே உடைக்கிறது, கிராமங்களில் உடைகிறது. இங்கே பேசிய பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் சொன்னார்கள், காந்தி சொன்னதிலே நிறைய உண்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் காந்தியடிகளை பெரிதும் மதிப்பவர். இங்கே இருக்கும் அனைவரும் காந்தியடிகளை பெரிதும் மதிக்கிறோம். தேசப்பிதா என்றவரை வணங்குகிறோம். அவர் படத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. காந்தியடிகள் சொன்னது அனைத்தும் உண்மைதான். ஆனால் காந்தியடிகள் சொல்லாததும் உண்மை இருக்கிறது. அவர் சொல்லல. காந்தியடிகள் சொல்லாததைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். காந்தியடிகள் சொன்னது அனைத்தும் உண்மை. காந்தியடிகள் சொல்லாததிலேயும் உண்மை இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆக காந்தியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கர் எழுத்தை படிக்க வேண்டும். காந்தி சொன்னதை படித்து அம்பேத்கர் சொன்னதையும் படித்தால்தான் முழுமையாக இந்தியாவின் நிலை உங்களுக்கு புரியும். காந்தியடிகள் கிராம சுராஜ்யத்தை பற்றி கனவு கண்டார். அம்பேத்கர் சொன்னார், இந்த கிராமம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விதிகள் வரம்புகள் தான் எங்களை கொடுமைக்கு ஆளாக்குகின்றன. இதிலிருந்து உடைத்துக் கொண்டு வெளியே எவன் வருகிறானோ அவன்தான் சுதந்திர பறவையாக முடியும் என்று சொன்னார். இதை நான் சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் காந்தியடிகள் சொன்னார்கள், அம்பேத்கர் என்று சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு சிந்தனை பிறக்கிறது, சிந்திக்க தோன்றுகிறது. இந்த மாநாடை கூட்டியதன் நோக்கம் அரசியல் அல்ல. சில மாதங்களுக்கு முன்னாலே இந்த மாநாடை கூட்ட வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் பல வேலைகள், பல பொறுப்புகள், பல பயணங்கள், பல சுமைகள் காரணமாக இந்த மாநாடை கூட்ட முடியவில்லை. இன்று இந்த மாநாடை கூட்டியிருக்கிறோம் என்றால் அரசியலுக்காக அதை கூட்டவில்லை. இந்த மாநாடை கூட்டி நம்முடைய தொகுதியில, நம்முடைய மாவட்டங்களில் தலித் இளைஞர்கள், தலித் பெரியவர்கள், தலித் தாய்மார்கள், தலித்திலே பள்ளி கல்வி, கல்லூரி கல்வியை முடித்தவர்கள், இவர்களை அழைத்து இவர்கள் மத்தியிலே உரையாற்றி அவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாநாடை கூட்டினோம். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேராசிரியர் பழனித்துறையை அழைத்திருக்கிறோம், பேராசிரியர் அரங்கமல்லிகாவை அழைத்திருக்கிறோம், அருமை நண்பர் தௌசண்ட் சன்ஷைனை அழைத்திருக்கிறோம். அவர்கள் அரசியல் பேசவில்லை என்பதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் உங்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறார்கள் என்பதற்காகவும் அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் மூவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இங்கே பேசிய பலர் பல வரலாற்று குறிப்புகளை எல்லாம் சொன்னார்கள். வரலாறு ஒரு நல்ல ஆசான். பேராசிரியர்கள் எல்லாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் சொல்லித் தருவதை விட வரலாறு எங்களுக்கு அதிகமாக சொல்லித் தருகிறது. வரலாறு நமக்கு நல்ல ஆசான். தலித் மக்களுடைய 100 ஆண்டு கால வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். தலித் மக்களுக்கு புதிய வாழ்க்கை, தலித் மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்த நிகழ்வுகள் எதுவென்று கொஞ்சம் வரிசைப்படுத்தி பாருங்கள். பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அனைத்தையும் நான் இங்கே கோவையாக சொல்ல கால அவகாசம் இல்லை. இதை அருமை நண்பர் வள்ளல் பெருமாள் போன்றவர்கள், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அனைத்து நிகழ்வுகளையும் கோர்த்து ஒரு 4 பக்கத்தில் 100 ஆண்டு காலத்திலே தலித் மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்த நிகழ்வுகள் எது என்று கோர்வையாக அவர்கள் எழுதி
4 பக்கத்திலே வெளியிட வேண்டும் என்று நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்கிறேன். 1932ஆம் ஆண்டு ஆலய பிரவேசம் முக்கியமான நிகழ்வு. 4 நாட்களுக்கு முன்னால் நான் பார்த்தேன். இன்னும் கூட ஒரு கோயிலுக்குள்ள தலித் மக்களுக்கு அனுமதி கிடையாது, நுழைய முடியாது என்று ஒரு செய்தியை பார்த்தேன். 1932 எங்கே இருக்கிறது, 2014 எங்கே இருக்கிறது? 72 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு ஆலயத்துக்குள்ளே தலித் நுழைய முடியாது என்ற ஒரு ஆலயம் இருந்தால் அந்த ஆலயம் தான் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் இல்லை என்பதை நான் சத்தியமாக சொல்கிறேன். ஆண்டவன் இல்லாத இடம் ஆலயம் அல்ல. அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று ஒரு சாராரை ஒதுக்கி வைத்துவிட்டு சிலர் போகிறார்களே, யாரை பார்க்க போகிறார்கள்? ஆண்டவனையா பார்க்க போகிறார்கள்? ஒரு கல்லை பார்க்க போகிறார்கள். எல்லாரும் என்று ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழைய முடிகிறதோ அன்றுதான் அந்த ஆலயத்துக்குள்ளே இருப்பது ஆண்டவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1932ஆம் ஆண்டு ஆலய பிரவேசம் என்பது முக்கியமான நிகழ்வு. அது நிகழ்ந்த போது அதற்கு தலைமையேற்றது காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் என்று மறந்துள்ளார். 1950 அரசியல் சாசனம் வடிக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தை வடிக்கும் பொறுப்பை பேரறிஞர் ராஜகோபாலாச்சாரியிடம் தந்திருக்கலாம். ராஜாஜி என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரியாரிடம் தந்திருக்கலாம். மிகப்பெரிய வழக்கறிஞர் என்று அன்று பாராட்டப்பட்ட பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க, அவர்களிடம் தந்திருக்கலாம். இந்திய மக்களுடைய செல்லப்பிள்ளை ஜவஹர்லால் நேருவிடம் தந்திருக்கலாம். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி யாரிடம் அந்த பொறுப்பை தந்தது? அண்ணல் அம்பேத்கரிடம் அந்த பொறுப்பை தந்தது. அரசியல் சாசனம் என்றால் அம்பேத்கர் என்றால் அரசியல் சாசனம் என்று சாதாரண குழந்தை கூட என்று சொல்லும். அந்த அளவுக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஆசான் அம்பேத்கர் என்று வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் இல்லாமலா அம்பேத்கரிடம் அந்த பொறுப்பை தந்தார்கள்? உலகிலே எந்த நாட்டிலேயும் அங்கிருந்த அரசியல் சாசனங்களிலே ஒதுக்கீடு என்பதே கிடையாது. எந்த நாட்டு அரசியல் சாசனத்திலேயும் ஒதுக்கீடு கிடையாது. காரணம், அனைத்து அரசியல் சாசனங்களும் எதை சொல்லி தொடங்குகிறது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அமெரிக்க அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? All men are created equal. இது தமிழ்ல அன்னைக்கே பாடிட்டாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதைத்தான் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் ஆங்கிலத்தில் all men are created equal எழுதுவாங்க. உலகில் எந்த அரசியல் சாசனத்திலையும் ஒதுக்கீடு கிடையாது. ஆனால் இந்தியாவில் தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, காலம் காலமாக தீண்டாமை என்ற கொடுமைக்கு ஆளாகியவர்களுக்கு ஒதுக்கீடு இல்லாமல் ஒரு அரசியல் சாசனத்தை எழுதினால் அந்த அரசியல் சாசனம் நிலைக்காது, சிதறுண்டு போகும் என்பது மகாத்மா காந்திக்கு தெரியும், ஜவஹர்லால் நேருவுக்கு தெரியும். அந்த அரசியல் சாசனத்தை மிகுந்த கூர்ந்த புத்தியோடு வடிக்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அரசியல் சாசனத்திலே 14வது பிரிவையும் எழுத வேண்டும். அதே நேரத்தில் கல்வியில ஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பிலே ஒதுக்கீடு வேண்டும் என்று 15வது பிரிவையும் எழுத வேண்டும், 16வது பிரிவையும் எழுத வேண்டும். ஒரு பிரிவை எழுதும் பொழுது மற்றவர்களுக்கு அங்கே கோபம் ஆத்திரம் வந்துவிடக்கூடாது. இன்னொரு பிரிவை எழுதும் பொழுது முதல் கூட்டத்துக்கு கோபம் ஆத்திரம் வந்துவிடக்கூடாது. யார் கையிலே இந்த பொறுப்பை தந்தால் அவர் புத்திசாலித்தனமாக, கெட்டிக்காரத்தனமாக 14ஐயும் எழுதுவார், 15ஐயும் எழுதுவார், 16ஐயும் எழுதுவார் என்று பார்த்து அந்த அம்பேத்கர் கையிலே ஒப்படைத்ததன் காரணமாகத்தான் உலகிலேயே ஒதுக்கீடு கொண்ட முதல் அரசியல் சாசனம் இந்திய அரசியல் சாசனம் என்று கூறுகிறார். அது எழுதப்பட்ட போது அங்கே மத்திய பாராளுமன்றத்தில் அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்தது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் தலைவர்கள் என்பதை எங்கள் மறந்துவிடக்கூடாது. 1955
சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் தலைவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1989 அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தால் தலித் மக்கள் மீது இழைக்கப்படக்கூடிய வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. இந்த சட்டம் ஆங்கிலத்தில் சொல்வார்களே டூத்லெஸ் ஆக்ட் என்று, பல்லாத சட்டம். இந்த சட்டத்துக்கு வலிமை கிடையாது, கூர்மை கிடையாது. இந்த சட்டத்தை திருத்த வேண்டும், புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று 1989 பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், தலித் மக்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே ஆண்டு இடஒதுக்கீடு மட்டும் இருந்தால் போதாது, கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும் போதாது. தலித் மக்கள் தங்கள் கால்களிலே நிற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிதி வேண்டும், முதல் வேண்டும், முதலீடு செய்வதற்கான தகுதி வேண்டும். அந்த முதலீடு செய்வதற்கான தகுதி அவர்களுக்கு தருவதற்காக நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தேசிய அட்டவணை சமுதாயத்தினருக்கு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தை 1989 நிறுவியது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதைத் தொடர்ந்து இங்கே பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்கள் குறிப்பிட்டார்களே, தூய்மையற்ற தொழிலை செய்பவர்கள், unclean occupations. அது என்ன unclean occupation? காலையில் எழுந்தவுடன் எல்லாரும் கிளீனிங் ஆபரேஷன் தானே செய்ய வேண்டி இருக்கிறது. நம்முடைய உடலை சுத்தப்படுத்தாமல் வெளியே வர முடியாது. எந்த ஜாதியாக இருந்தாலும் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் காலை கடன்களை கழித்துவிட்டு உடலை தூய்மைப்படுத்தாமல் வெளியே வர முடியாது. அந்த தொழிலை காலம் காலமாக அவர்கள் மீது சுமத்தியது இந்த சமுதாயம். சுமத்திவிட்டு அவர்களை பார்த்து நீ செய்வது தூய்மை இல்லாத செயல் என்றால் இது எவ்வளவு கேவலம் என்று நான் கேட்கிறேன். சுமத்தியது மற்ற சமுதாயங்கள், சுமத்தியவர்களை பார்த்து நீ செய்வது தூய்மை இல்லாத செயல். சஃபை கர்மச்சாரி என்று அவர்களை ஹிந்தியிலே அழைப்பார்கள். நேஷனல் சஃபை கர்மச்சாரி ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இந்த தூய்மையற்ற செயலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கென்று தனியாக நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தை 1997 அமைத்த போது அன்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 2008 பாபு ஜெகஜீவன் ராம் பேரிலே ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளை மூலமாக தலித் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியை பரப்புவதற்கு முயற்சி எடுத்தது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் 2 பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டங்கள் முற்றுப்பெறவில்லை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2004 பதவியேற்ற பிறகு பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தகவல் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், வேலை உறுதியளிப்பு உரிமை சட்டம், இப்பொழுது உணவு உறுதியளிப்பு உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததைப் போல இன்னும் 2 பெரிய புரட்சிகளை செய்ய வேண்டும் என்று 2004 முதல் நாம் செய்து வரக்கூடிய முயற்சி இன்னும் முற்றுப்பெறவில்லை. ஆனால் அந்த 2ஐயும் உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒன்று, நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பொழுது அதில் மறைமுகமாக இன்னொரு பலன் ஏற்படுவதை பலர் மறந்து போய்விட்டார்.
பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று நாம் கொண்டு வந்திருக்கும் சட்டம் இருக்கிறதே, மசோதா இருக்கிறதே, அந்த மசோதாவிலே தலித் மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் ஒதுக்கீடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பஞ்சாயத்தில் நகராட்சியில பெண்களுக்கு இடஒதுக்கீடுல உள் ஒதுக்கீடாக தலித் மக்களுக்கு உள் ஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு உள் ஒதுக்கீடு இருக்கிறதோ, அதை போல நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பதிலே தலித் மக்களுக்கு உள் ஒதுக்கீடு 15%, பழங்குடியினருக்கு உள் ஒதுக்கீடு 7.5% என்ற ஷரத்தும் இருக்கிறது. இது முற்று பெறாத ஒரு புரட்சி. இன்னொரு முற்று பெறாத முயற்சி, பதவி நியமனத்திலே ஒதுக்கீடு இருக்கிறது, பதவி உயர்விலேயும் ஒதுக்கீடு இருந்தது. பதவி உயர்விலே ஒதுக்கீடு இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போது அரசியல் சாசனத்தை திருத்தி, இல்லை பதவி உயர்விலேயும் ஒதுக்கீடு இருக்கிறது, ப்ரமோஷனிலேயும் ஒதுக்கீடு இருக்கிறது என்று வலியுறுத்திய பிறகு அண்மையிலே நீதிமன்றங்கள் பதவி உயர்விலே இருக்கக்கூடிய ஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்த பிறகு மீண்டும் அரசியல் சாசனத்தை திருத்துவதற்காக மசோதா அங்கே நாடாளுமன்றத்திலே அறிமுகம் செய்யப்பட்டு ஒரு அவையிலே நிறைவேறி இன்னொரு அவையிலே நிறைவேறாமல் முற்று பெறாத ஒரு பணியாக இருக்கிறது. ஆக தலித் மக்களுக்கு செய்ய வேண்டிய இன்னும் 2 காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு ஒதுக்கீடை கொண்டு வந்து அந்த ஒதுக்கீட்டிலே உள் ஒதுக்கீடு தலித் மக்களுக்கு உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்தது, பதவி உயர்விலேயும் ஒதுக்கீடு இருக்கிறது என்ற பழைய நிலைமையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். இந்த 2ஐயும் செய்வதற்காக முயற்சி எடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் தலைவர்கள், அன்னை திருமதி சோனியா காந்தியுடைய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1932 2014 வரை முக்கியமான நிகழ்வுகள் சிலவற்றை நான் எடுத்து சொன்னேன். இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கடந்த 80-85 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டிலே தலித் மக்களுக்கு முழுமையாக விடுதலை கிடைத்து விட்டது என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நான் சொல்ல வரவில்லை. உங்கள் மீது இருக்கக்கூடிய, உங்கள் மீது மற்றவர்கள் இழைக்கக்கூடிய வன்கொடுமைகள் அவையெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டன என்று நான் சொல்ல வரவில்லை. வாழ்க்கையில நீங்கள் அனைத்து வசதிகளும் சிறப்புகளும் உயர்வுகளும் பெற்றுவிட்டீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கடந்த 80-85 ஆண்டுகால வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் மயில் கல் என்று சொல்லக்கூடிய, திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய, உங்கள் வாழ்க்கையிலே ஓரளவு உங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்த நிகழ்வுகள் என்று வரிசையாக கோர்வையாக நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மயில் கல்லிலேயும் உங்களுக்கு துணையாக நின்றது காங்கிரஸ் கட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் கேள்வி கேட்கிறேன், இதற்கு ஈடாக இன்னொரு கட்சி சரித்திரத்தை சொல்லட்டும் பார்ப்போம். இன்று புதிய புதிய போராளிகள் எல்லாம் புறப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளை குதிரையிலே ஏறி வந்து, நான் தான் மாவீரம், நான், எனது, ஐ, மைன், மைசெல்ஃப், நான், எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு விடுதலை பெற்று தருகிறேன். எனக்கு வாக்களியுங்கள், உங்களை நடுத்தர குடும்பமாக மாற்றுகிறேன். எனக்கு வாக்களியுங்கள், சீனாவை ஒடுக்குகிறேன். எனக்கு வாக்களியுங்கள், கச்சத்தீவை மீட்டு தருகிறேன். எனக்கு வாக்களியுங்கள் என்று தனி மனிதர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்களே, அவர்கள் கட்சியை கேட்கிறேன். கடந்த 60 ஆண்டு காலத்திலே இதற்கு ஈடாக ஒரு வரலாற்றை அந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்ல முடியுமா என்று நான் கேட்கிறேன். நீங்களும் தானே அரசியல் கட்சியாக இருக்கிறீர்கள். RSS இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து பாருங்கள். RSS இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறீர்களே, இந்த அனைத்து ஆண்டுகளையும் பாருங்கள். இதற்கு ஈடாக ஒரு வரலாற்றை சொல்லுங்கள் பார்ப்போம். தலித் மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் பாதுகாவலும்? சில நேரங்களிலே உங்களுக்கு நாங்கள் உறுதியாக நிற்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்றுமே நாங்கள் துரோகம் இழைத்தது கிடையாது. எங்கள் பலவீனத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே நேரத்திலே எங்கள் நெஞ்சுறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முழுமையாக உங்களுக்கு நாங்கள் படைக்கவில்லை.
அறுசுவை உணவை உங்களுக்கு நாங்கள் வாழை இலையிலே தலை வாழை இலையிலே படைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு வயிறார சோறு, சோறுக்கு குழம்பு, சோறுக்கு மோர், உப்பு, ஊறுகாயாவது வைத்திருக்கிறோம் என்று சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஈடாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வரலாற்றை சொல்ல முடியுமா? அரசியல் வரலாற்றை யாரும் மாற்றி எழுத முடியாது. அமைதியாக வீடு திரும்பிய பிறகு நான் பேசியதை, மற்றவர்கள் எல்லாரும் பேசியதை நீங்கள் அமைதியாக குடும்பத்தோடு உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு பாப்பான்குளம் நடைபெறுகிறது. நினைவிலே கொள்ளுங்கள். இவ்வளவு மாறுதல்களை கொண்டு வந்த பிறகு, இவ்வளவு சட்டங்கள் வந்த பிறகு, இவ்வளவு அதிகாரங்களை அரசுக்கு தந்த பிறகு பாப்பான்குளம் நடைபெறுகிறது என்றால் என்ன காரணம்? அந்த பாப்பான்குளம் கொடுமை நடந்தபோது முதல் உதவி நீட்டியவர் அருமை தம்பி ராஜேந்திரன் என்பதை மறந்துவிடக் முதலாக அங்கே நுழைந்து அதை கண்டித்தது காங்கிரஸ் கட்சி. அங்கே வீடு இடிபட்டவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு வீடை பெற்று தந்தது நம்முடைய அரசு. ஒவ்வொரு முறையும் ஒரு பாப்பான்குளம் நடக்கும் பொழுது நம் நெஞ்சிலே வேலை எடுத்து குத்துகிறார்கள், ஒரு புண்ணை ஏற்படுத்துகிறார்கள். என்று பாப்பான்குளங்கள் நடைபெறவில்லையோ அன்றுதான் உண்மையிலேயே இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்கும். பழைய வரலாறை நான் சொன்னேன். இன்று உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பேசிய அனைவரும் ஒரு ராகத்தை பல்வேறு பாடல்களிலே பாடினார்கள் என்றால் அது ஒரு ராகம்தான், கல்வி என்ற ராகம். கல்வி கல்வி கல்வி. எத்தனை முறை, எத்தனை மேடைகளிலே, எத்தனை வங்கி திறப்பு விழாக்களிலே, எத்தனை கடன் வழங்கும் விழாக்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு உயர்வை தரக்கூடியது கல்வி ஒன்றுதான். செல்வம் வரும், செல்வம் போகும். பணம் வந்தால் நிலைத்து நிற்கும் என்று நினைக்காதீர்கள். உறவு வரும், உறவு போகும். நட்பு வரும், நட்பு போகும். கட்சிகள் வரும், கட்சிகள் போகும். தலைவர்கள் வருவார்கள், தலைவர்கள் போவார்கள். நிலைத்து நிற்பது எதுவுமே கிடையாது. நான் இங்கே மேடையிலே இருக்கக்கூடிய அறிஞர்களை எல்லாம் கேட்கிறேன், நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுங்கள். நிலைத்து நிற்கும், என்றுமே நிற்கும் என்றால் நிழல் என்று சில பேர் சொல்லலாம். நிழல் கூட நிலைத்து நிற்காது. வெயில் அடித்தால் தான் நிழல் நிற்கும், இரவில் நிழல் கூட இருக்காது. நிலைத்து நிற்கக்கூடியது ஒன்றுதான். அந்த தாய்மார் சொல்றார், கல்வி ஒன்றுதான் நிலைத்து நிற்கும். பேராசிரியர் பழனித்துறைக்கு முன்னால் முனைவர் ஒரு பட்டம் இருக்கிறது, டாக்டர் பட்டம். காலையிலேயும் இருக்கும், மாலையிலேயும் இருக்கும், இரவிலேயும் இருக்கும், இன்றும் இருக்கும், நாளையும் இருக்கும், அவர் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அந்த கல்வி என்ற தகுதி அவருக்கு தொடர்ந்து இருக்கும். யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. கல்வி முக்கியம். ஆகவேதான் உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் இழந்து விடாதீர்கள். எனக்கு என்ன தனியான ஒரு பெருமை? எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது, மகிமையும் கிடையாது. எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என் தாயும் தந்தையும் என்னை படிக்க வைத்தார்கள். நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்தார்கள், நல்ல கல்லூரியிலே படிக்க வைத்தார்கள். உலக புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். எனக்கு கிடைத்த வாய்ப்பு என் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு அவருடைய மகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனக்கு கிடைத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டாமா? என் மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு உங்கள் மகனுக்கு கிடைக்க வேண்டாமா? அவருடைய மகளுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உங்கள் பேரன் பேத்திக்கு கிடைக்க வேண்டாமா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
பல பல வழிகளிலே தலித் மக்களுக்காக நம்முடைய அரசு கல்வி உதவி செய்து வருகிறது. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 10வது வகுப்புக்கு முன்னால் படிப்பவர்களுக்கு உதவித்தொகை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 10வது வகுப்புக்கு பின்னால் 11, 12வது வகுப்பிலே படிப்பவர்களுக்கு உதவித்தொகை. ராஜீவ் காந்தி நேஷனல் ஃபெலோஷிப், ராஜீவ் காந்தி தேசிய உதவித்தொகை. ஸ்காலர்ஷிப் ஃபார் டாப் கிளாஸ் எஜுகேஷன், உலகிலேயே தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களிலே படிப்பதற்கு உதவித்தொகை. நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கு உதவித்தொகை என்று பல நூறு வழிகளிலே பல ஆயிரம் கோடி ரூபாய்களை இந்த தலித் மக்களுக்கு வழங்குகிறோம் என்றால் இதற்கு வித்திட்டது நம்முடைய காங்கிரஸ் அரசுகள், நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள். தயவு செய்து உங்களை எல்லாம் மிகுந்த பணிவோடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், கல்வி என்ற வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து அந்த வாய்ப்பை சிக்கன பற்றிக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பை மட்டும் இழந்து விடாதீர்கள். கண்டிப்பாக உங்கள் மகனை மகளை பள்ளிக்கூடம் வரையிலாவது படிக்க வையுங்கள், 12வது வரையிலாவது படிக்க வையுங்கள். வாய்ப்பு இருந்தால் கல்லூரியிலே படிக்க வையுங்கள். கல்லூரியிலே இடம் நாங்கள் தருகிறோம், நீங்கள் படிப்பதற்கான கல்வி கடனை நாங்கள் தருகிறோம், வட்டி இல்லாமல் கல்வி கடனை தருகிறோம். படியுங்கள் படியுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்விதான் உங்களை உயர்த்தும். அந்த கல்விக்காக நம்முடைய அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய்களை செலவழிக்கிறது. அந்த பல்லாயிரம் கோடி ரூபாய்களிலே ஒரு பெரும் பகுதி தலித் மக்களுக்காக செலவழிக்கிறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவற்றுக்கெல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்குகிறோம் என்று ஒரு கேள்வி எழுந்தது. பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் சொன்னார்கள், 37 துறைகளிலே 37 துறைகள் மூலமாக பணம் போகிறது. பஞ்சாயத்துக்கு நேரடியாக வந்து சேருவது கிடையாது. முப்பத்தேழு துறைகள் மூலமாக வருகிறது. துறைகள் மூலமாக வரும் பொழுது யார் எந்த பஞ்சாயத்தில் என்ன செலவழிக்கிறார்கள் என்பது தெரியவே கிடையாது சொன்னார். முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை, 100க்கு 100 உண்மை. மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த துறையில என்ன தொகை கிடைக்கிறதுன்னு கேளுங்க, உடனே நான் பேப்பரை புரட்டி பார்த்து சொல்லிடுவேன். மாநில அரசு ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கிறது என்று கேளுங்க, தமிழ்நாடு அரசுடைய நிதி செயலாளரோ அல்லது இன்னொரு மாநில அரசுடைய நிதி செயலாளரோ உடனே பேப்பரை புரட்டி பார்த்து விளையாட்டுத்துறைக்கு இவ்வளவு, கல்வித்துறைக்கு இவ்வளவு, வர்த்தகத்துறைக்கு இவ்வளவு, சுகாதாரத்துறைக்கு எவ்வளவுன்னு ஒதுக்கிடுவார். கரெக்டா துல்லியமா சொல்லிடுவார். இத்தனை ஆயிரம், இத்தனை பைசான்னு சொல்லிடுவார். அடுத்த கேள்வி கேளுங்க, இந்த பணத்துல எங்க பஞ்சாயத்துக்கு எவ்வளவு வந்ததுன்னு கேளுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாதானே வம்பு. எங்கேயே அந்த பணம்னு கேட்டுவீங்கல்ல, ஆக சொல்லவே மாட்டாங்க. அதைத்தான் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் அழகாக சொன்னார். இந்த பணத்தை கிராமங்களை நம்பி, பஞ்சாயத்துக்களை நம்பி, கிராம சபைகளை நம்பி நேரடியாக தந்தால் அந்த மக்களே தங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி தேவைப்படும், ஒரு கிராமத்துக்கு குடிதண்ணீர் வசதி தேவைப்படும், ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் தேவைப்படும், ஒரு கிராமத்தில் கழிப்பறை தேவைப்படும், ஒரு கிராமத்தில் சமுதாய கிணறு தேவைப்படும், ஒரு கிராமத்தில் தரிசு நிலத்தை மேம்படுத்த வேண்டியிருக்கும், ஒரு கிராமத்தில் கண்மாய தூர்வாண்ட வேண்டியிருக்கும், ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து கட்டடத்தை கட்ட வேண்டியிருக்கும், இன்னொரு கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கு கட்டடம் கட்ட வேண்டியிருக்கும். அந்தந்த கிராமத்து மக்கள் அவர்களை நம்பி இந்த தொகையை ஒப்படைத்து விடுங்கள்.
அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களே செய்து கொள்வார்கள் என்று மிக அழகாக திரு பழனித்துறை அவர்கள் சொன்னார்கள். அதை நான் முற்றிலும் ஆமோதிக்கிறேன். அதைத்தான் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு நடப்பு ஆண்டு வரை பல்வேறு துறைகள் மூலமாகத்தான் மாநில அரசுக்கு பணத்தை தந்தது. பெரும்பகுதி பணம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அங்கிருந்து கல்வித்துறை இந்த கல்வித்துறைக்கு பணம் அனுப்பும், அங்கிருந்து சுகாதாரத்துறை இந்த சுகாதாரத்துறைக்கு பணம் அனுப்பும், அங்கிருந்து நெடுஞ்சாலைத்துறை இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் அனுப்பும். ஆக மாநில அரசுகளுக்கு சுதந்திரம் கிடையாது. அதை எப்படி பங்கிடுவது என்பதிலே அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு பங்களிப்பு கிடையாது. இதையெல்லாம் இந்த இடைக்கால பட்ஜெட்டிலே நான் மாற்றி அமைத்திருக்கிறேன் என்ற செய்தி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2013-14 ஒரு முறை முடிவுக்கு வந்து 2014-15 இன்னொரு முறை அமலுக்கு வரப்போகிறது. மத்திய அரசு தன்னுடைய அமைச்சக துறைகளுக்கு தந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக ஓரளவு பணத்தை மட்டும் மத்திய அரசு துறைகளுக்கு தந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த தொகையை ஏப்ரல் 1 தேதியிலிருந்து மாநில அரசுகளுக்கு நாங்கள் தரப்போகிறோம். அந்த முறையை மாற்றி அமைத்து இடைக்கால பட்ஜெட்டிலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். மாநில அரசுகளுக்கு இதுவரை கிடைத்த பணத்தை விட ஏறத்தாழ 2 லட்சம் கோடி அதிகமாக கிடைக்கப் போகிறது. 2 லட்சம் கோடி. இனி மாநில அரசுகள் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் போய் கேளுங்க, நெடுஞ்சாலைத்துறையில ஏன் செலவாகலைன்னா அது மத்திய அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எங்களுக்கு இன்னும் பணம் வரலை சார். இந்திரா குடும்ப வீட்டு திட்டத்தில் ஏன் பணம் செலவாகலைன்னா அது மத்திய அரசுடைய துறையிலிருந்து எங்களுக்கு வரலன்னுவாங்க. சர்வசிக்ஷ அபியான்ல ஏன் இந்த பள்ளிக்கூடம் கட்டி முடிக்கலன்னா அது மத்திய அரசு கல்வித்துறையிலிருந்து வரலன்னு சொல்லுவாங்க. இனி அப்படி சொல்ல முடியாது. மொத்தமாக மாநில அரசுகளுக்கு இந்த பணத்தை பிரித்து தரப்போகிறோம். இந்தந்த இனங்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று விதிகளோடு மாநில அரசுகளுக்கு மொத்தமாக இந்த பணத்தை பிரித்து தரப்போகிறோம். அதன் காரணமாக ஏறத்தாழ இந்த ஆண்டு கிடைத்ததை விட அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக கிடைக்கப்போகிறது. இனி மாநில அரசுகள் நகராட்சிகளுக்கு, ஊராட்சிகளுக்கு, பஞ்சாயத்துகளுக்கு முறையாக இந்த நிதியை பிரித்து தர வேண்டும். அந்தந்த கிராமத்தின் தேவையை அவரவர்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தங்களுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவையெல்லாம் ஒன்றாக சேகரித்து தலித் மக்களுக்காக எவ்வளவு செலவழிக்கிறோம் யாருக்குமே தெரியாத கணக்கு, யாருக்குமே தெரியாத கணக்காக இருந்தது. தலித் மக்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகவேதான் 1980ஆம் ஆண்டு SC/ST சப் பிளான் திட்டத்தில் எவ்வளவு தலித் மக்களுக்காக செலவழிக்கிறோம் என்று தனியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று விதி கொண்டு வந்து காங்கிரஸ் அரசு 1980 இருந்தபோது அந்த விதியை கொண்டு வந்து இப்பொழுது தலித் மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு நிதி ஒதுக்கிறோம் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். 2012-13 SC/ST சப் பிளான் SC சப் பிளான் தலித் மக்களுக்கான திட்டத்தில் 28,218 கோடி ரூபாய் செலவழித்தோம். 2013-14 35,800 கோடி ரூபாய் தலித் மக்களுக்காக செலவழிக்கிறோம். 2014-15 அடுத்த வருஷம் 48,638 கோடி ரூபாய் நான் ஒதுக்கி இருக்கிறேன். 2 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரித்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். போன வருஷம் 28,218 கோடி ரூபாய், நடப்பு வருஷம் 35,800 கோடி ரூபாய்.
அடுத்த வருஷம் 48,638 கோடி ரூபாய். ஆக பணம் இல்லை என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள். காங்கிரஸ் கட்சி சொன்னாலும் நம்பாதீர்கள், ஆளும் கட்சிகள் சொன்னாலும் நம்பாதீர்கள். தலித் மக்களுக்காக செய்ய வேண்டிய திட்டங்களுக்கு நிதி இல்லை என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள். நிதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, மனம் தான் கிடையாது. அதை செலவழிக்க வேண்டும் என்ற மனம் கிடையாது, அதை செலவழிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு கிடையாது. ஆகவே இந்த பணங்கள் வேறு வேறு திட்டங்களுக்கு திசை திருப்பப்பட்டு தலித் மக்களுக்கு நேரடியாக பயன் கிடைப்பது குறைவாக போய்விடுகிறது. இருந்தாலும் பல திட்டங்கள் இந்த தலித் மக்களுக்கு பயன் தருகின்றன. உதாரணமாக தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த 5 ஆண்டுகளில் 435 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறோம். 3,93,00,000 மனித நாட்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். இதுல 2,06,00,000 தலித் மக்களை சார்ந்திருக்கிறது. 3/2 பங்கு தலித் மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தலித் பெண்களுக்கு பெரும் பயன் கிடைத்திருக்கிறது. இந்த திட்டத்தில் பெரும் பயனாளிகள் யார்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பெரும் பயனாளிகள் யார் என்றால் தலித் பெண்கள் என்பதை இந்த புள்ளிவிவரம் காட்டுகிறது. இந்திரா குடும்ப வீடு திட்டத்தின் கீழே 5 ஆண்டுகளிலே சிவகங்கை மாவட்டத்திலே 14,720 வீடுகளை கட்டி முடித்திருக்கிறோம். பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழே 83 சாலைகளை எடுத்து 148 கிலோமீட்டர் சாலைகள் போட்டு 41,73,00,000 ரூபாய் செலவழித்திருக்கிறோம். கழிப்பறை திட்டத்தில் 80,784 கழிப்பறைகளை, தனி கழிப்பறைகளை கட்டி தந்திருக்கிறோம். முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் திட்டத்தின் கீழே சிவகங்கை மாவட்டத்திலே இன்றைய தேதியிலே 34,788 பேருக்கு பயன் கிடைத்திருக்கிறது. இவை அனைத்தும் மத்திய அரசுடைய திட்டங்கள். இந்த திட்டங்கள் ஒழுங்காக செயல்பட்டால் மாநில அரசு அந்த பெருமையிலே பங்கு கொள்கிறது. இந்த திட்டங்கள் ஒழுங்காக செயல்படாத மாவட்டங்களில் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள். நான் கேட்கிறேன், மத்திய அரசு திட்டங்களை யார் செயல்படுத்துகிறார்கள்? மாநில அரசு தானே செயல்படுத்துகிறது. கிராம சாலைகளை மத்திய அமைச்சராக வந்து போட முடியும், கிராம சாலைகளை மத்திய அரசு அதிகாரியா வந்து போட முடியும். இந்திரா குடும்ப வீடு திட்டத்தின் கீழே மத்திய அரசு அதிகாரியா வந்து வீடு கட்டி தருவார். இதை செய்வதற்கென்று மாநில அரசுகளிலே 1000 பணியாளர்கள் இருக்கிறார்கள். சில மாநிலங்களிலே, சில மாவட்டங்களிலே இந்த திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுகின்றன. அப்பொழுது அவர்கள் பீற்றிக் கொள்கிறார்கள், பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் செய்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அதிலே வருத்தம் கிடையாது. ஆனால் எந்த மாவட்டத்தில், எந்த மாநிலத்திலே இது சரியாக செயல்படவில்லையோ அந்த பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே 465 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறோம். 14 லட்சம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்திரா குடும்ப வீடு திட்டத்தின் கீழே 14,909 வீடுகளை கட்டி முடித்திருக்கிறோம். கிராம சாலைகள் திட்டத்தின் கீழே 109 சாலைகளை எடுத்து 189 கிலோமீட்டர் 58 கோடி ரூபாயிலே போட்டிருக்கிறோம். கழிப்பறைகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே 2,53,810 கழிப்பறைகளை கட்டி தந்திருக்கிறோம். அங்கே முதியோர் விதவை பென்ஷன் திட்டம் கீழே 39,293 பயனாளிகளுக்கு பென்ஷன் கிடைக்கிறது. இவையெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள். மத்திய அரசுடைய திட்டங்கள் மத்திய அரசுடைய நிதி உதவியோடு மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும். நல்ல முறையிலே செயல்பட்டால் அவர்களுக்கும் அதிலே பங்களிப்பு இருக்கிறது, பெருமையிலே பங்கு கொள்ளலாம், எங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் நல்ல முறையிலே செயல்படவில்லை என்றால் அந்த பொறுப்பையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மெத்த பணிவோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக அரசியல் சாசனத்திலே உரிமைகளை பெற்றுத்தந்தோம், சட்டங்கள் மூலமாக உரிமைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். கல்விக்கு பெரும்பகுதி, பெருமளவு பணம் செலவழிக்கிறோம்.
நான் குறிப்பிட்ட பல திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இவை எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லாவிட்டால் எந்த திட்டத்தாலும் எந்த சட்டத்தாலும் பயன் கிடையாது என்பதை இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சிறப்பாக அங்கே 10 வகையிலே பதார்த்தங்களை செய்து படைத்தாலும் உப்பு இல்லை என்றால் வாயில் வைக்க முடியாது. நான் சொல்றது சரியா தப்பா? குழம்புல உப்பு இல்லை, ரசத்துல உப்பு இல்லை, கூட்டுல உப்பு இல்லை, பொரியல்ல உப்பு இல்லை, மண்டியில உப்பு இல்லை, வாயில வைக்க முடியுமா? உப்பு இல்லாம சாப்பிட்டு பாருங்க. நீரிழிவுக்கு உப்பு இல்லாம சாப்பிட்டு பாருங்க. சில பேர் உப்பை குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க, அது வேற. உப்பே இல்லாம சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை சாப்பிடுறதுக்குள்ள ஏண்டா உட்கார்ந்தோம்னு தோணும். இத்தனை திட்டங்கள், இத்தனை சட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் எந்த பயனும் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், உங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை. அந்த அரசியல் அதிகாரத்தை யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்றால் நீங்கள் ஏமாளீர்கள். அரசியல் அதிகாரத்தை யாரும் தரமாட்டார்கள். அரசியல் அதிகாரத்தை நாம் தான் தட்டி பறித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் இந்த மாநாட்டில் இருந்து செல்ல வேண்டும். அரசியல் அதிகாரத்தை யாரும் உங்களுக்கு தரமாட்டார்கள், யாரும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நமக்கு தேவையான அரசியல் அதிகாரத்தை நாம் தான் தட்டி பறித்துக் கொள்ள வேண்டும். இந்திய வரலாற்றிலே தலித் மக்கள் தலைவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை தந்தது காங்கிரஸ் கட்சி. எந்த அரசியல் கட்சி இந்தியாவின் ராணுவ அமைச்சராக ஒரு தலித்தை உயர்த்தி இருக்கிறது? சுதந்திரம் பெற்று 67 ஆண்டுகளிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஜனதா தள கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கிறது. இவர்களிலே யாராவது இந்தியாவின் ராணுவ அமைச்சராக ஒரு தலித்தை அமர்த்தி இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்தியாவின் ராணுவ அமைச்சராக ஒரு தலித் ஒருவரை உயர்த்தியது காங்கிரஸ் கட்சி. பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களை ராணுவ அமைச்சராக நியமித்தது. தமிழ்நாட்டிலே 47 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இல்லை. தமிழ்நாட்டிலே தலித் மகன் ஒருவன் எப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தார்? இந்த வருஷமா, போன வருஷமா, 5 வருஷத்துக்கு முன்னாடியா, 10 வருஷத்துக்கு முன்னாடியா, 15 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்லை தோழர்களே, இல்லை. தலித் ஒரு உள்துறை அமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தது 47 ஆண்டுகளுக்கு முன்னால் கக்கன்ஜி தான் உள்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு உள்துறை அமைச்சராக தலித் கிடையாது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலே, அண்மை வரலாற்றிலே, தமிழ்நாட்டிலே மரகதம் சந்திரசேகர் அவர்களை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக, இளைய பெருமாள் அவர்களை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக உயர்த்தியது நம்முடைய கட்சி தான். இதற்கு ஈடாக இன்னொரு கட்சியை சொல்லுங்கள். இந்தியாவிலே தலித் குடிமகன் ஒருவரை குடியரசுத் தலைவராக உயர்த்தியது காங்கிரஸ் கட்சி. திரு KR நாராயணன் அவர்களை குடியரசுத் தலைவராக உயர்த்தியது. இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு தலித் பெண்மணியை நாடாளுமன்ற அவையிலே, மக்கள் அவையிலே தலைவராக திருமதி மீரா குமாரை உயர்த்தியது காங்கிரஸ் கட்சி. இந்தியாவினுடைய இன்றைய உள்துறை அமைச்சர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்தியாவின் இன்றைய உள்துறை அமைச்சர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்தியாவின் ரயில்வே அமைச்சர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்தியாவின் சமூக நீதி அமைச்சர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்தியாவின் சிறு குறு தொழில் அமைச்சர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். பெண்கள் குழந்தைகள் துறையுடைய அமைச்சர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்திய அரசிலே கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று ஒன்று இருக்கிறது.
இராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று 5 பேர் கொண்ட ஒரு சிறிய குழு. சர்வ அதிகாரமும் அந்த குழுவுக்கு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். தேசத்துக்கு எந்த சவால், எந்த பிரச்சனை தோன்றினாலும் இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அமைச்சரவைக்கு இருக்கிறது. அதிலே இந்த அமைச்சரவை குழுவுக்கு இருக்கிறது. இன்று நம்முடைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே இந்த 5 பேர் கூடும் பொழுது நான் பல நேரங்களிலே வியந்து பார்க்கிறேன். தற்பெருமைக்காக சொல்லவில்லை, வியந்து பார்க்கிறேன். தலைமையிடத்திலே உட்கார்ந்திருப்பவர் ஒரு சீக்கியர், இராணுவ அமைச்சராக இருப்பவர் கிறிஸ்துவர், உள்துறை அமைச்சராக இருப்பவர் தலித் ஹிந்து, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். ஜாதி இந்து என்று நான் விரும்பவில்லை, நான் ஒருவன் தான் அங்கே இருக்கிறேன். அந்த அடையாளம் எனக்கு விருப்பமில்லாத அடையாளம், மனிதர்கள் அடையாளம் தான் நான் விரும்பும் அடையாளம். நான் ஜாதியை மறுப்பவன், ஜாதியை வெறுப்பவன், ஜாதி சார்பு இல்லாதவன். இந்த 5 பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சீக்கிய தலைமை தாங்குகிறார், கிறிஸ்துவ இராணுவ அமைச்சராக இருக்கிறார், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார், தலித் ஒருவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். நானும் இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமை. நம்முடைய அரசுக்கு அப்பால் இன்னொரு அரசு அமைந்தால் யார் இருப்பார்கள்? யார் இருப்பார்கள்? இஸ்லாமியர் இருப்பாரா? கிறிஸ்துவர்கள் இருப்பார்களா? தலித் இருப்பாரா? யார் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறீர்கள்? யார் இருப்பார்கள் என்பதை நீங்களே தனியாக உங்கள் மனதுக்குள்ளே சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்திய சமுதாயத்தை பிரதிபலிப்பது காங்கிரஸ் கட்சி. இந்திய சமுதாயத்தின் பன்மைத்தன்மையை பிரதிபலிப்பது காங்கிரஸ் கட்சி. இந்திய அரசியல் இந்திய சமுதாயத்தினுடைய பன்மைத்தன்மையை பிரதிபலிக்காமல் இருக்க முடியாது. அதைத்தான் இங்கே பேசிய திரு கார்த்தி சிதம்பரம் சொன்னார்கள். சிலர் ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான் என்று சொல்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? எல்லா மொழியும் சமம், எல்லா மதமும் சமம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்கிறோம். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிய வேண்டும். ஹிந்தி என்று ஒருவர் சொல்கிறார், இல்லை இல்லை அனைத்து மொழிகளும் சமம் என்று சொல்கிறோம். ஹிந்து என்று சொல்கிறார், இல்லை இல்லை அனைத்து மதங்களும் சமம் என்று சொல்கிறோம். ஹிந்துஸ்தான் என்று சொல்கிறார், இல்லை இல்லை அனைவரும் வாழும் நாடு இது பாரத நாடு, இந்திய நாடு என்று சொல்கிறோம். பதவியிலே இருப்பதற்காக காங்கிரஸ் கட்சி இல்லை. பதவி வரும், பதவி போகும். நிழலின் அருமை வெயிலிலே தான் தெரியும் என்று தமிழ் பழமொழி. காங்கிரஸ் இல்லாத காலத்திலே நடந்த ஆட்சிகளை பார்த்த பிறகுதான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்ற கோஷம். காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை பார்த்த பிறகுதான் ஒரு முறை வாஜ்பாய் அவர்கள், மரியாதைக்குரிய திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு முறை ஆட்சியை பார்த்த பிறகுதான் மீண்டும் காங்கிரஸ் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். தேர்தல் வருகிறது, வரட்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருவது என்பது ஆரோக்கியமான அரசியலுக்கு அடையாளம். அந்த ஆரோக்கியமான அரசியலுக்கு பாதுகாவலனே காங்கிரஸ் கட்சி தானே. நாம் இந்த பாகிஸ்தானா ராணுவ புரட்சி செய்வதற்கு அல்லது வேறு நாடுகளா எதிர்கட்சியினரை சிறையிலே அடைத்துவிட்டு தேர்தல் நடத்துவதற்கு? இல்லை இல்லை. தேர்தல் வரும், தேர்தல் வரும் பொழுது வரட்டும். ஆனால் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் பன்மைத்தன்மை, இந்திய மக்களுடைய மொழி, சமய, மத, இன வேறுபாடுகளை எல்லாம் ஒருமைப்படுத்தி இந்தியாவின் பன்முகத்தை வெளிப்படுத்துகிற அரசு டெல்லியிலே அமைந்தால்தான் இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு. ஒரு தரப்பை சார்ந்த ஒரு அரசு அமைந்துவிடும் என்றால், நான் இந்த இடைக்கால பட்ஜெட்டை முடிக்கும் பொழுது ஒரு திருக்குறளை சொன்னேன். வேல் அன்று வென்றி தருவது மன்னவன் கோல், அதுவும் கோடாது எண்ணின் என்று சொன்னேன். ஒரு சார்பாக இருக்க முடியாது. ஒரு ஜாதியை சார்ந்தோ, ஒரு மதத்தை சார்ந்தோ, ஒரு மொழியை சார்ந்தோ, ஒரு மாநிலத்தை சார்ந்தோ. இப்ப நான் பேசும்போது தமிழ்நாடு 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 மாடல் தமிழ்நாடு மாடல் என்றா பேசுகிறேன்.
சில பேர் மேடையில் ஏறின உடனே குஜராத் மாடல், குஜராத் மாடல், குஜராத் மாடல்.